குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. ஸ்ரீ குருஸ்து மகராமியம் நாதபிந்து களாதீரம் தத்வாதீதம் குணாதீதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்கள் திருவடிகளையும் பணிந்து வணங்குகின்றேன். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த ஈசனை வணங்கி மகிழ்கின்றேன். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகளை வணங்குகின்றேன். குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயிரத்தால் கொடுவினை கலைந்தே. இப்ப இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். காலபுருஷ தத்துவத்தில் சந்திரனுடைய வீடு எது என்றால் அது கர்க்கடக ராசி, கடகம். அந்த கடக ராசிக்கு அதிபதி யார் என்றால் சந்திர பகவான். காலபுருஷத்திற்கு பாக்கியாதிபதி யார் என்றால் 9ஆம் இடம் எது என்றால் அது தனுர் ராசி. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவான் பிரகஸ்பதி உச்சம் அடையக்கூடிய உயர்வு பெறக்கூடிய வீடு எது என்று சொன்னால் அது கடகம். அந்த கடகத்தில் போய் அங்கே உச்சம் அடைகிறார். அப்ப கடகம் என்பது சந்திரனுடைய ஆளுமை வீடு, உலகம் உற்பத்தியான இடம். அங்கதான் பூமியை பிறக்குது, உயிர்கள் எல்லாம் சிருஷ்டி ஆகுது. அப்போ உயிர்களை தன புத்திரக்காரகனாகவும், அதாவது குழந்தைகளை உற்பத்தி பண்ணுகின்ற இடம் குரு முதலில் அங்கு இருந்துதான் அந்த பணியை செய்கிறார். கரூர்ல எப்படி காமதேனு ஆட்சி செய்ததோ, பிரம்மாவை போல் சிருஷ்டி செய்தது, அதுபோல் குரு பகவான் கடகத்தில் இருந்துதான் உலகத்தை ஸ்தாபிக்கிறார். அப்போ குரு தான் அங்கே பிரதானமாக உச்சமடைகிறார். அவர் உச்சமடைகின்ற பொழுது அந்த வீடு சந்திரன் வீடு. ஆனால் அந்த சந்திரனோ எங்கு உச்சமடைகிறார்? காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமாகிய ராகு நீச்சம் அடையக்கூடிய வீட்டில் அங்கு போய் சந்திரன் உச்சமடைகிறார். அப்ப சந்திரன் அங்கு உச்சமடைகின்ற பொழுது இந்த இடத்திலே ஒரு அற்புதமான விஷயம் வருகிறது. சுக்கிரன் என்றால் மாமியார் என்று அர்த்தம், சுக்கிரன் என்றால் மனைவி என்று அர்த்தம், சந்திரன் என்றால் தாய் என்று அர்த்தம். ஒரு ஆண் மகனுக்கு தாய்க்கு பின் தாரமாக வரக்கூடியது எது என்றால், தாய்க்கு பின் தாரமாக வரக்கூடியது என்றால் சுக்கிரன். 4ஆம் இடத்திற்கு பாதகத்தை தரக்கூடிய வீடு எது என்றால் கடக லக்னத்திற்கு பாதகம் 11ஆம் இடம், அது காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம். இந்த கடகம் என்கிற சந்திரனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு சுக்கிரனை மனம் முடித்த பிறகு அந்த வீட்டில் இன்னொரு பெண் உள்ளே நுழைந்த பிறகு இந்த தாய்க்கு பாதகமாக அந்த சுக்கிரன் என்கிற மருமகளை வந்து விடுவார். இந்த இடத்தில் இங்கே நான் கடகத்தை மாமியாராகவும் சுக்கிரனை 2ஆம் இடத்தில் வந்த வீட்டில் உள்ளவளை மருமகளாகவும் எடுத்துக்கிறேன். மாமியார் மருமகளாக இருக்கு. இப்ப மாமியாருக்கு மருமகள் பாதகம் இயற்கையாகவே செய்வாள். காரணம் என்ன என்றால், தாய் என்பவள் அந்த பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணியிருப்பாள். தாயிடத்திலிருந்து கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை தாரமாகிய சுக்கிரன் தந்திருப்பான், உடலால் அடைகின்ற சுக்கிரன். அப்ப தாய் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் சுகம் பெறும் பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாம் பெறுகின்றதை கொடுக்கக்கூடியவன் யார் என்றால் காலபுருஷத்துக்கு 7ஆம் இடமான சுக்கிரன். அந்த இடத்தில் அந்த கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன். அவன் அவனுடைய வீட்டில் இந்த சந்திரன் உச்சம் பெறுவதனால் கடகத்திற்கு தன் வீட்டிற்கு பாதகம் எதுவாகுதுன்னா அந்த வீட்டின் அதிபதியே போய் உச்சமடைகிற வீடே பாதகமாக வந்து விட்டதுனால இப்ப பாருங்க, சுருக்கமா சொன்னா இயற்கையிலே மாமியாருக்கு மருமகளுக்கு ஆகாது என்பது இயற்கையை வகுத்து விட்ட ஒரு நீதி, ஒரு நியதி. இப்ப பாருங்க, இந்த மாமியார் இருக்கிற கடகம் என்கிற தாய் தன் மகனுக்கு வந்த மருமகளிடத்தில் அளவுக்கு அதிகமான ஆசை இல்லாமல், பேராசை இல்லாமல் இயல்பாக நடந்து கொண்டால் பாதகமாக வேலை செய்ய மாட்டாள். தாயாகவே இருப்பாள், தன் மகளைப் போலவே பாவிப்பாள்.
தன் மகளின் சந்தோஷத்தை எப்படி தாய் பார்த்து ஆனந்தப்படுவாளோ அதே போல்தான் இருப்பாள். ஆனால் கடகத்துக்குள்ளர அங்கே சனி என்கிற ஒரு நட்சத்திரம் அங்கே உட்கார்ந்துருக்கு. அந்த கடகத்துக்குள்ளர அங்கே புனர்பூசம் என்கிற குருவும் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. கடகத்திற்குள்ளர புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு அங்கே இருக்கிறார். அந்த ஒரு பாதத்தில் மட்டும்தான் அவர் அங்கே இருக்கிறார். அதனால சனி அங்கே கெட்டவனாகவும், ஆயில்யம் என்பவன் பொறுத்தளவில் இயற்கையிலேயே காலபுருஷத்துக்கு 3 ஆறுக்குடையவனாக வருவதினால் அப்போ கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இவைகள் எல்லாம் டெபாசிட் ஆகியிருக்கிற கடகத்தில் அங்கே இருக்கிற தாய்க்கு அதை எடுத்து கையாள வேண்டியது வருகிறது. காலபுருஷத்திற்கு பாதகாதிபதியான சனி அங்கே பூசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். காலபுருஷத்திற்கு 3 ஆறுக்குரிய புதன் என்கிற புத்திசாலிக்குரிய கிரகம் அங்கே ஆயிலியமாக வந்து உட்கார்ந்திருக்கிறது. காலபுருஷத்திற்கு பாக்கியத்தை தரக்கூடியவரும் ஆக குரு ஒரு பாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார். காலபுருஷத்திற்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் அங்கே கடகத்திற்கு அது பாக்கியஸ்தானமாக அமைந்து விடுகிறது. அப்போ பாக்கியம் என்பது காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் ஆகிறனால இந்த வீட்டில் பொறுத்தளவில் இயற்கையாகவே குரு உச்சமடைகிற வீட்டில், சந்திரன் வீட்டில் சந்திரனுக்கு தொடர்பும் குரு உச்சமடைந்ததை லக்னமாக கொண்டால் அதற்குரிய சந்திரன் சுக்கிரனுடைய வீடு இயற்கையாகவே பாதகமாகி விடுகிற நாள்தான் இதுபோன்ற பலாபலன்கள் எடுத்து நாம் கையாண்டு பேசுவதற்கு இவ்வகையான சூழல் உருவாகிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருந்துச்சு?